ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பண்ணிடலாம் பியூஷ் அண்ணனை. ஓகே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நம்மளுடைய ஒன்றியங்கள் சார்பாக தொடர்ந்து ஸ்பேஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி மக்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த விழிப்புணர்வையும் கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றிகள். ஒரு குரல் சொல்லி நம்ம செஷன் ஆரம்பிச்சிடலாங்கண்ணா. கண்டிப்பா. கரடி கோஹெட். குரல் 299. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. விளக்கம். புறத்தின் இருளை போக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளை போக்கும் பொய்யாமை என்னும் விளக்கே ஒருவனை உயர்ந்தோன் என காட்டும் ஒளிமிக்க விளக்காகும். இன்று பாஜகவின் போலி தினம் என்ற தலைப்புல நம்மளோட சுற்றுச்சூழல் போராடி சமூக ஆர்வலர் அண்ணன் பியூஷ் மானுஷ் இணைந்திருக்கிறார். அண்ணா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம டாபிக் உள்ள போயிடலாம்ண்ணா. போயிடலாங்க. இப்போ என்னன்னா, இந்த சிங்கம், கரடி, புலி, கிளி எல்லாம் இருக்கீங்க இங்கே. உங்களுக்கே ஒரு பெருசா ஆப் வச்சுட்டாரு மோடி. எப்படி வச்சிருக்காருன்னா, ஒரு புது அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. அதில் வெறும் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ ஒரு புதுசாக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க வைல்ட் லைஃப் ஆக்டில், தட் இஸ் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்டில் 1980 கொண்டு வந்த ஆக்ட் இது. அது நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க. அந்த அமெண்ட்மெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஏன் கொண்டு வராங்கன்னா, அது கொண்டு வரனால க்ரீன் கவர் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா நாட்டில். இவங்க க்ரீன் கவர் இன்க்ரீஸ் பண்ண போகிறோன்னு சொன்னாவே நம்மளுக்கு இப்போ என்ன புரியணும்னா, அப்போ க்ரீன் கவருக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சுன்னு தான் புரியணும். பிஜேபி வந்து ஃபார்மர் இன்கம் அதிகப்படுத்துகிறோன்னு சொன்னாங்க, ஃபார்மருக்கு ஆப் வச்சுட்டாங்க, பெருசாக வச்சுட்டாங்க. பிளாக் மணி கொண்டு வரோம்னாங்க, பிளாக் மணி இன்னைக்கு உச்ச கட்டத்தில் அதிகமாகி நிற்கிது. இவங்க கரப்ஷனை முடிச்சிருவோம்னாங்க, கரப்ஷன்லேயே எலக்டோரல் பாண்ட்ஸாக இருக்கட்டும், பிஎம் கேர் ஃபண்டாக இருக்கட்டும், ரஃபேல் ஜெட்டாக இருக்கட்டும், ஹைட்ஸ் தாண்டிட்டு போயிட்டாங்க. they have crossed all boundaries of corruption. அப்புறம் we will take care of, we will protect our borders. நாங்கள் சைனா பற்றி ஒரு பாய் திறக்க பயப்படுறார் நம்ம பிரதமர் மோடி ஐயா அவர்களே. we will take care of the health of the country. Na COVID la we touched almost the highest number of deaths in COVID. Under reporting is a big problem. I feel that world over நம்ம தான் நம்பர் 1 ஸ்டாண்டில் இருக்கோம் கோவிட் டெத்ஸில், பிகாஸ் எவ்ரி திங் வாஸ் அண்டர் ரிப்போர்ட்டட் அண்ட் டெரிபிளி அண்டர் ரிப்போர்ட்டட். 10 times 20 times we have under reported the facts. So whatever BJP has promised till now, whatever it may be, corruption, black money, jobs, employment, இந்த நாடை விற்க விட மாட்டேன்னாரு. ஃபார் எவ்ரி திங் இட் ஹஸ் டேர்ன்ட் அரவுண்ட். தட் இஸ், ஒரு ஃபெயில் ஆகிறது வேற விஷயம். ஒரு பொலிட்டீஷியன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ப்ராமிசஸ் பண்ணி ஒரு ஃபெயில் ஆகிறது வந்து ஒரு விஷயமா இருக்கலாம், விச் இஸ் அ ருட்டீன். நம்ம அதை பார்த்து நம்மளுக்கு ஒரு சலிப்புத்தன்மை வந்துருச்சு. அதை பார்த்து ப்ராமிசஸ் நிறைய பண்ணுறாங்க, எதுவும் நிறைவேற்ற முடியலன்ட்டு. பட் இவங்க ப்ராமிஸ் பண்ணதுக்கு எதிராக வேலை செய்கிறது தான் ஹிப்பாக்ரஸி. இதோட பெரிய ஹிப்பாக்ரஸி என்ன இருக்கு போகுது? ஸோ இப்போது புலி, மானு, கரடி, உங்கள் எல்லாத்துக்கும் பாம்பு, எல்லாத்துக்கும் வேட்டை வைக்கிற மாதிரி இந்த புது ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு நாள் 2 நாள் நானும் கொஞ்சம் அதை ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன். டீப்பாக ஸ்டடி பண்ணிவிட்டு ஆக்ஷனில் இறங்குங்க கொஞ்சம். இதுக்கு மேலே ட்விட்டர் ஸ்பேசஸில் வந்து பேசுகிறோம், பண்ணுறோம், பட் கொஞ்சம் ஆக்ஷனில் இறங்கும் போது என்னோட ஒரே வேண்டுகோள் என்னென்னா, எனக்கு ஒரு சின்ன மெசேஜ் ஃபேஸ்புக்கில் மெசேஞ்சரில் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விட்ருக்கேன், தட் நான் இந்த ஆக்ஷனில் நான் கூட வந்திருக்கேன்ட்டு. பிகாஸ் வி கேனாட் கீப் டாக்கிங், இல்லை கண்டினியூட்டியில் ஆக்ஷனில் இறங்கி ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ஃபீலிங் வெரி எம்பவர்டு திஸ் வீக். எனக்கு ரொம்ப இந்த வீக் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். எப்படின்னா, ஒரு சேலத்தில் வந்து மேட்டூரில் வந்து ஃப்ளை ஆஷோட ஒரு டம்பிங் யார்டு வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன், மேட்டூர் ரயில்வே ஸ்டேஷனில். ஸோ அங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் தங்கமாரிப்பட்டினம்ங்கிற ஒரு சின்ன கிராமம் ஒட்டியே இருக்குது. அவங்க ரொம்ப அப்ஜெக்ஷன் தெரிவித்தாங்க. இந்த மாதிரி கரியே ரொம்ப எங்களுக்கு பாதிக்குது. ஆல்ரெடி கரியோட அன்லோடிங் யார்டு இருக்காங்க மேட்டூர் தர்மல் ரயில்வே ஸ்டேஷன், பேர் அதான் மேட்டூர் தர்மல் ரயில்வே ஸ்டேஷனில் ஆல்ரெடி கரி அன்லோட் பண்ணுறாங்க. கெம்ப்ளாஸ்ட் 1, மால்கு 1 அன்லோட் பண்ணுறதுனால ஆல்ரெடி அங்கே டஸ்ட்னால ரொம்ப பாதிப்பு இருக்குது. கோலோட டஸ்ட்டு கொஞ்சம் ஹெவியராக இருக்கும். ஆஷ் கொட்டுறேங்கிறாங்க.
ஆஷ் கொட்டி இந்த ஆஷ் எல்லாம் சிமெண்ட் கம்பெனி எடுத்துட்டு போவாங்க அங்கிருந்து. ஸோ பீப்புள் ஹவ் பீன் ஆப்ஜெக்டிங் டு இட். ஒரு சின்ன 10 ரூபாய் ஆர்டி போட்டேன், ஃபைல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணேன். நேற்று கொளத்தூர் மணி நான் கூட உட்காந்தாரு என் கூட ஃபைல் இன்ஸ்பெக்ஷனில். கொளத்தூர் மணின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இஸ் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங், வண்டர்ஃபுல். அவர் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்வீட் ஆர்ட் சொல்லலாம் அவரை. தமிழ்நாடுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அவர். 6 வருஷம் தமிழ்நாடுக்காக ஜெயிலில் இருந்திருக்காரு. நேற்று அவர் கூட உட்காந்து ஃபைல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணேன். ஸோ இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் திங் டு டூ. ஃபைலில் வந்து 2-3 குறைகளை கண்டுபிடிச்சிட்டேன். ஐ எம் ஷுவர் நாங்கள் அந்த வெற்றி எங்களுக்கு தான் கிடைக்கும். அதை நாங்கள் நிறுத்திடுவோம், எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் சேலம் மாநகராட்சி மேலே ஒரு ஃபைல் இன்ஸ்பெக்ஷன் கேட்டிருந்தேன். 29ஆம் தேதி ஃபைல் இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறேன். எங்கள் அம்மாப்பேட்டை ஏரியும் பள்ளப்பட்டி ஏரியும் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் போயிடுச்சு. அது ரொம்ப முட்டாள்தனமாக போயிட்டு இருக்கு. அதை ஃபைல் இன்ஸ்பெக்ட் பண்ணேன்னா அதில் ஒரு நிறையா விஷயங்கள் எடுத்து கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்டில் டிங்கரிங் என்ன பண்ண வேண்டியதோ அதை பண்ண வைப்பேன். ஸோ அப்புறம் அனிமல் பர்த்துக்காக அந்த பர்த் கண்ட்ரோல் ஸ்டெரிலைசேஷன் ப்ரோக்ராம்காக எவ்வளோ வச்சுருந்தாங்க, அதுக்கு ஒரு ஆர்டிஐ, அதுக்கு ஒரு ஃபைல் இன்ஸ்பெக்ஷன் இருக்குது எனக்கு. கொஞ்ச நாள் இப்படி கெம்ப்ளாஸ்டோட ஃபைல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணேன். இப்போது எனக்கு போலீஸ்லேருந்து ஃபோன் வந்தது. நான் ஒரு இபிஎஸ் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருந்தேன், மேம்பாலம் கரப்ஷன்ட்டு. கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருக்கேன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ let us get into some action. It's all such a very டீப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம். ஸோ let us use RTI, let us take the state right on. There should be nothing that should stop us from taking them on. And 2-3 குரூப்ஸ்க்கு இன்னும் கன்சல்டேஷன் கொடுத்துருக்கேன். இந்த மைனிங் ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மைனர் மினரல்ஸ் வந்து மைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இன்ஃபேக்ட் வண்டர்ஃபுல் நியூஸ் ஐ சா, நாமக்கல்ல வந்து முகிலன் திருப்பியும் ஃபார்முக்கு வந்திருக்கார் போல. அவர் வந்து அங்கே இருக்கிற கிராம மக்கள்லாம் கூப்பிட்டு போய் ஒரு 7 குவாரிக்கு வந்து ஒரு பப்ளிக் ஹியரிங் நடத்தியிருக்காங்க. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு, ஆப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காரு. டிஎம்கேலேருந்து பஞ்சாயத்து பிரசிடென்ட் வந்து 18 லட்ச ரூபா பஞ்சாயத்து கிடச்சிருக்கு, நல்லத்தான் மைனிங் பண்ண விடலாங்கிறாரு. ஸோ இந்த தமாஷும் இருக்குது. ஸோ so let us get into some action. And it will be good if you people can inform me that this is the action that we have been involved in. So it's my humble request, please. And the opportunity, darling, it's a very, very, very easy thing to do. Just imagine, no, I'm going to go to collectorate. நான் கலெக்டரேட் உட்காந்து ஃபைல் இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன், டிடி மைன்ஸ் ஆஃபீஸில் ஃபைல் இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன், பொல்யூஷன் கண்ட்ரோலில் ஃபைல் இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன், சேலம் கார்பரேஷனில் ஃபைல் இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன். I'm going to think there for 1 hour. இது அரகன்ஸில் பேசுகிற மாதிரி இருக்கலாம், பட் ஐ வில் பி ஹாப்பி வித் திஸ் அரகன்ஸ். ஸோ we can, from any, that is RTA is such an act that we can determine the future of our land, of our geography. இந்த ஜியாகிரஃபியில் நான் டிட்டர்மைன் பண்ண முடியும் என்னால், இந்த ஜியாகிரஃபி எப்படி மாறப்போகுதுன்ட்டு. ஸோ இந்த பிஜேபியை டேக்கிள் பண்ணணும்னா, இவங்களோட ஹிப்போக்ரஸியை டேக்கிள் பண்ணணும்னா, we need to get into activism. We need to counter their lies. காஷ்மீர் பற்றி நான் ஆர்டிஐ போட்டு நான் அவங்க லைஸை வந்து கவுண்டர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ செலவு காஷ்மீரி பண்டித் மேலே பண்ணியிருக்காங்க, அதுக்கு பதில் குப்பை மாதிரி கொடுத்துருக்கான். அந்த ஃபைலே எங்கிட்ட இருக்கு. கோதாவரி தண்ணி கட்காரி வந்து நான் கொண்டு வர போறேன்னு நான் சொன்னாரு தமிழ்நாடுக்கு, அதுக்கும் ஆர்டிஐ போட்டு அதுக்கும் எங்கிட்ட ஃபைல் இருக்கு. நோ கோதாவரி வாட்டர் இஸ் கமிங் டு தமிழ்நாடு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 10 வருஷம் கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் நவர போறதில்லை. பிகாஸ் ஆந்திரா அண்ட் தெலுங்கானா போத் ஆர் ஃபைட்டிங் ஓவர் தட் ப்ராஜெக்ட். ஸோ இந்த பிஜேபியோட ஹிப்பாக்ரஸியை நம்ம அப்போஸ் பண்ணோம்னா நம்ம ஆக்ஷன்ல இறங்கி ஆகணும், நம்ம ஃபைல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஆகணும், நம்ம ஆர்டிஐ போட்டாகணும், நம்ம விஷயத்த நோண்டி எடுத்தாகணும், கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணி ஆகணும், லோக்கல் ஜுடிஷியரியை ப்ரொவோக் பண்ணி ஆகணும், அங்கே போய் நம்ம கேசஸ் ஃபைல் பண்ணி ஆகணும். இன்னைக்கு ஜக்கி வாசுதேவ் மேலே இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் அமைச்சிருக்கேன். பாம்பு வச்சு சீன் காமிச்சிட்டு இருக்கான். டிகால்டி கெல்ட்டு பையன் பாம்பு வச்சு அவன் டுக்காட்டி பைக்கில் ஓட்டிட்டு சீன் காமிச்சிட்டு இருக்கான். கொஞ்சம் வருஷம் முன்னாடி இங்கே ஒரு இன்ஃபேக்ட் ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூட எனக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பெரிய தகராறு ஆயிடுச்சு. என்னன்னா நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா தலித் ஹேஸ் பீன் அரெஸ்டட் ஃபார் எக்ஸிபிட்டிங் ஸ்னேக்ஸ்ன்ட்டு வந்தது. ஃபர்ஸ்ட் கேள்வி, நீ எக்ஸிபிட் ஸ்னேக்ஸ் யாரும் எக்ஸிபிட் பண்ணா நீ கேஸ் போடு, எது வேணா பண்ணு, அதுனா தலித் போட்டிருக்கேன்ட்டு ஒரு கேள்வி கேட்டேன். இப்போ 10-15 நாள் முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒருத்தன் ரஞ்சித்ன்ட்டு ஒருத்தன் ஸ்னேக் ரெஸ்கியூவர் பார்க்ல ஏதோ ஸ்னேக் பிடிச்சிருக்காரு, அது போட்டோகிராஃப் எடுத்திருக்காங்க, அவருக்கு மேல 7,000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. இந்த 2 இன்ஸ்டன்சஸ் வச்சு ஜக்கி மேல கம்ப்ளைண்ட் அமைச்சிருக்கேன் டிஎஃப்ஓ கோயம்புத்தூருக்கு. ஸோ
hopefully something will come out of it. So plan action என்னன்னா, we need to file complaints, we need to file RTIs, we need to inspect files, we need to go to government officers, sit on their heads, check on, prove the corruption, the amount of star corruption that BJP is into, the governments are into. இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி தான் ரூல்ல இருக்கு. இதுல கொலாட்ரல் டேமேஜ்ல டிஎம்கே மாட்டினாலும் கவலை இல்லை, வேற கம்யூனிஸ்ட் பார்ட்டி மாட்டினாலும் கவலை இல்லை, கேரளால மாட்டினாலும் கவலை இல்லை. I don't give a damn for, let us not give a damn for any political party who will get caught with us in this crossfire. But we need to really go after them. நம்ம இப்போ அவங்க பின்னாடி போலனா அவங்க நம்மளை சாவடிச்சிருவாங்க. ஃபால்ஸ் கேசஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆரியன் கான் மேலே இருக்கிற கேஸு, ட்ரக்ஸ் கண்டுபிடிக்கல, மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கல, அந்த சின்ன பையனை போட்டு உள்ளே போட்டு வச்சுருக்காங்க, ஜஸ்ட் டு டைவர்ட் அட்டென்ஷன் ஃப்ரம் த 3000 ton ஹால். அடானி போர்ட்டில் கிடச்சதுக்காக அடானி மேலே குற்றச்சாட்டு நான் வைக்கல. ஆனால் 3000 டன்னை இம்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆசாமி இருக்கானா, எவ்வளோ அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக எவ்வளோ ஒரு பின்னாடி ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கலாம் அதுக்கு. அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு கை இருக்காது. ஸோ ஐ திங்க் ஸோ திஸ் அ கால் ஃபார் ஆக்ஷன். I'm saying we have lost a lot of time. BJP has played havoc with this country with their double promises. They've ruined the fabric of this country. ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்ல இப்போ அண்ணாமலை கேட்டிருப்பீங்க, கோபாலபுரம் போறதையா, அங்க போறதையா, இங்க போறதையா. இவங்களுக்கு ஐ சீரியஸ்லி, இந்த எச் ராஜா சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டில் பிறந்தா டிஎம்கே காரன் கிரெடிட் எடுத்துக்குவான். ஸோ த ஒன்லி திங் தட் தே கேன் டார்கெட் இஸ் தே கேன் டார்கெட் உமன், தே கேன் ஸ்பீக் அபவுட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான், ஒரு பெண்களை கொச்சப்படுத்துற மாதிரி பேசுறது தான் கண்டினியூஸா பேசிட்டு இருப்பாங்க. ஹை டைம் தட் வி டேக் தேம் ஆன். ஐ திங்க் ஸோ. இன்ஃபேக்ட் நான் ஒரு போஸ்ட் முந்தானே எழுதினேன், ஒரு லாங் பட்டியல் எழுதினேன், ஒரு 15-20 பாயிண்ட் எழுதினேன். தட் இஸ் மோடி இது ப்ராமிஸ் பண்ண, அப்படி இது மாறி போயிட்டு இருக்கு, இது ப்ராமிஸ் பண்ண இது மாறி போயிருக்கு. பார்த்தா சில பேர் லிங்க் அமைச்சிருக்காங்க, 4-5 வருஷம் முன்னாடியே 40-50 பாயிண்ட் எல்லாம் எழுதியிருக்காங்க அந்த ஆள் பத்தி. So hypocrisy, yeah, I'll put it open for questions now. ஓகேண்ணா, சூப்பர். வி கேன் கோ டு கொஷின் ஆன்சர் செஷன் கைஸ். இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கேள்விகளையும் கருத்துக்களையும் வந்து இந்த டாபிக் சம்மந்தமாக ரிலேட்டடாகவே சொல்லுங்கள், சரிங்களா? ஒன் பர்சன் வந்து 1 கொஷின் சொல்லிட்டு கேளுங்க, கொஞ்சம் ஷார்ட்டாக கேட்டுருங்க, சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கல், நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க சிக்கல். தொடர்ந்து நீங்கள் மைக்கில் தான் இருக்கீங்க, கேளுங்க உங்களுடைய கொஷின்ஸ். ஓகே பியூஷ் சார், உங்களுடைய இதெல்லாம் கேட்டிருக்கேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஜக்கி வாசுதேவ் வந்துட்டு இது நதிநீர் இணைக்கிறேன்னுட்டு வந்துட்டு நிறைய இது எல்லாம் வாங்கிட்டு இருந்தார் இல்லையா, டொனேஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாரு. இதில் வந்துட்டு எதுனா வந்துட்டு இது இருக்கா, அதுக்குரிய முன்னேற்பாடு எதுவும் பண்ணியிருக்காரா இல்லையா? இல்லை ஏற்கனவே ஒரு பேரில் வந்துட்டு நிறைய அக்யூசேஷன் இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் விலாவரியா சொல்ல முடியுமா, அந்த நதிநீர் இணைப்பை பத்தி? இல்ல, நதிநீர் இணைக்கிறேன்னு சொல்ல, ரேலி ஃபார் ரிவர்ஸ்ல வந்து ரேலி ஃபார் ரிவர்ஸோட ப்ராஜெக்டே முழுமையா வந்து ஃபார்மிங் மேல. அதுல ரஜினிகாந்த் 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு இது வந்துருக்கு. அதனாலதான் அந்த கொஸ்டின். இல்லைங்க, இல்ல ரஜினிகாந்த் 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு அப்படின்னுட்டு, நதிநீர் இணைப்பு திட்டத்துக்கு வந்துட்டு ரஜினிகாந்த் 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு அப்படின்னுட்டு. இல்ல, அவர் ரேலி ஃபார் ரிவர்ஸ் அப்போயே நதிநீருக்காக அவர் அதை எதிர்த்து தான் பேசியிருக்காரு. பட் மெயின் குற்றச்சாட்டு நம்மளது என்னன்னா, ரேலி ஃபார் ரிவர்ஸ்ல என்ன இருந்ததுன்னா, அடானி ஸ்பான்சர்ட் ரேலி ஃபார் ரிவர்ஸ் வாஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் த ஃபார்ம் லா பில். இப்போ இருக்கிற ஃபார்ம் லா பில்லுக்கு அதான் ஃபவுண்டேஷன். ரேலி ஃபார் ரிவர்ஸ்ல ஒரு 700 பேஜ் டாக்குமெண்ட் போய் மோடி கிட்ட சப்மிட் பண்றாரு. அது நம்ம படிச்சோம்னா அதுல ரொம்ப தெளிவா இருக்கு. தட் இஸ், கார்பரேட் வில் கிவ் யூ வாட்டர், தண்ணியை தனியார் ஆக்கணும், தண்ணியோட ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், சப்ளை இருக்கலாம், குடிநீருக்காக இருக்கலாம், இரிகேஷனுக்காக இருக்கலாம், எவ்ரி திங் ஹேஸ் டு பி மீட்டர்ட் அண்ட் எவ்ரி திங் ப்ரைவேட் கையில் இருக்கணும், எதுவும் கவர்மெண்ட் கையில் இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்ல ஜுடிஷியஸ் யூஸ் இருக்குங்கிறாரு. அண்ட் கம்ப்ளீட் கார்பரேட் அக்ரிகல்ச்சர், தௌசண்ட்ஸ் ஆஃப் ஏக்கர்ஸை வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் மூலியமா ஒன்று பண்ணிடுவாராம். அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் போடுவாராம்.
அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் போட்டு அந்தந்த கார்பரேட் அந்தந்த ஃபேக்ட்ரி நடத்துமோ அந்தந்த ஜோனில் அந்தந்த ப்ரொடக்ஷன் நடக்கும். இது ரேலி ஃபார் ரிவர்ஸ். சடனாக ரேலி ஃபார் ரிவர்ஸ்லேருந்து காவேரி காலிங்கில் டிம்பர் ஸ்பீசிஸ்க்கு ஜம்ப் பண்ணுறாரு. ஃப்ரூட் பிளான்ட்ஸ் பேசினவர் டக்குன்ட்டு டிம்பரில் ஜம்ப் பண்ணுறாரு. அப்புறம் நாங்கள் டிம்பர் ஸ்பீசிஸில் ஒரு மரத்தை நட்டால் 5000 ரூபாய் கிடைக்கும் 5 வருஷத்தில் அப்படியெல்லாம் டிகால்ட்டி விட்டார். அண்ட் காவேரி காலிங்கில் வாங்கின காசு எய்ம் பண்ணது 10,000 கோடி, அதில் கிடைச்சது அவருக்கு 150லேருந்து 200 கோடி. இவர் செலவு பண்ணதே அதில் கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அது இதுக்கு செலவு பண்ணதே 150 கோடிக்கு மேலே பண்ணியிருப்பாரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விவசாய ஃபார்மர் லீடர்ஸ்க்கே இவர் 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்காரு டு புஷ் ஹிஸ் அஜெண்டா. அண்ட் he's such a dodgebag that he has lied about farming. ஒன்றுமே தெரியாது மனுஷனுக்கு. ஆனால் விட்டுருக்காரு கதைக்கு மேலே கதை. அவர் பாட்டுக்கு விடுறாரு, அதுவும் இன்டர்நேஷ்னல் ஃபாரம்ஸில். ஸோ இட்ஸ் சூப்பர் ஃப்ளாப் ஆகிருக்கு. பட் யா, ஹிஸ் விஷியஸ் அஜெண்டா என்ன இருக்குன்னா கம்ப்ளீட் கார்பரேட் கண்ட்ரோல் ஓவர் ரிசோர்ஸஸ் அண்ட் தட் இஸ் த்ரூ ஃபார்மிங். தண்ணியை கண்ட்ரோல் பண்ணணும், சீடை கண்ட்ரோல் பண்ணணும், மார்க்கெட்டிங் கண்ட்ரோல் பண்ணணும். அதை புஷ் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப ஓப்பனாக புஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வி நீட் டு அப்போஸ் ஹிம் கம்ப்ளீட்லி. தேங்க்ஸ்ண்ணா. யா தேங்க்ஸ்ண்ணா. நெக்ஸ்ட் தோழர் ஜஸ்டின், நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய கொஷின்ஸ் கேளுங்க தோழர். தோழர் ஜஸ்டின் சொல்லுங்க சொல்லுங்க. பியூஷ் குட் ஈவினிங். குட் ஈவினிங் பியூஷ், நான் ஜஸ்டின் ஆந்திர பிரதேஷ்ல இருந்து. ஆக்சுவலி உங்களோட எல்லா ஒர்க்குமே ஃபார் பீப்புள் இல்ல, ஸோ நைஸ் நைஸ் சாலா யூஆர் ரொம்ப குட் முயற்சி எல்லாமே. அண்ட் ரிலேட்டட் இது பாத்தீங்கன்னா இந்த ஜக்கி, இந்த கார்பரேட் கிரிமினல் ஜக்கி பத்தி சொல்லணும்னா, பியூஷ் கேக்குதுங்களா? நல்லா கேக்குது, சொல்லுங்க. நீங்க கண்டினியூ ப்ளீஸ். அந்த கார்பரேட் கிரிமினல் ஜக்கி அவங்களோட அஜெண்டா பாத்தீங்கன்னா ரேலி ஃபார் ரிவர்ஸ் அப்போ பாத்தீங்கன்னா அவரோட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் ஒரு கார்பரேட் லெவல்ல மிஞ்சி ஹாலிவுட் லெவலுக்கு இருந்துச்சு. அவர் வந்துட்டு பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றது, ஜீப் டிரைவ் பண்றது, புல்லட், அந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, ஜக்கி ரியலாவே இந்த ஜனங்களுக்காக ஏதோ பண்றாரு, சம் குட் ஃபார் பீப்புள் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. பட் ஜக்கியோட ரியல் ஃபேஸ் என்ன அப்படின்றது இன்னும் கூட தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. ஜக்கி வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஜக்கி வந்துட்டு ஒரு ஒரு ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அந்த ஒரு 2 years பேக் 2019ல சந்திரபாபு நாயுடு இங்க சிஎம் இருக்கப்ப சந்திரபாபு நாயுடு மீட் பண்ணியிருந்தாப்புல ஜக்கி. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இல்லீகல் டீலிங் ஒன்று பண்றதுக்காக அவங்களோட டீம் வந்திருந்தாங்க. ஆக்சுவலி நான் வந்துட்டு இப்ப ரூலிங் பார்ட்டில நான் மெம்பரா இருக்கேன், நான் லீடரா இருக்கேன் YSRCPல. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ வந்துட்டு ஜக்கி வந்துட்டு அப்போ ஒரு இல்லீகல் அக்ரிமெண்ட் மேட் பண்றதுக்காக இங்க வந்திருந்தா போல சந்திரபாபு நாயுடு மீட் பண்ண. அதோட மெயின் ஒரு மோட்டோ என்னன்னு பாத்தீங்கன்னா, சந்திரபாபு நாயுடும் அந்த காவேரி கோதாவரி அண்ட் கிருஷ்ணா அந்த இது பண்ற இதுல வந்துட்டு கனெக்ட் பண்ற இதுல வந்துட்டு ஒரு ஃபோர்ஜரி அக்ரிமெண்ட் பண்றதுக்காக அவங்க பண்ணியிருந்தாங்க. எது அதோட பேக்ரவுண்ட்ல யார் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட். ஸோ அதை யாரு இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேர், சிஎம் ரமேஷ் அப்படின்ட்டு பார்லிமெண்ட்ல ராஜ்யசபா மெம்பர் ஃபார் டிடிபி, அண்ட் சுஜனா சௌத்ரி அவரும் ஒரு ராஜ்யசபா மெம்பர் டிடிபி. ஸோ 2 பேரும் மீடியேட் பண்ணி சந்திரபாபு நாயுடு மீட் பண்ண வச்சாங்க ஜக்கி வாசுதேவ். ஆல் ஆஃப் சடன் இந்த பார்ட்டியோட டிடிபி வந்துட்டு அவங்க தோத்த உடனே ஜெகன்மோகன் ரெட்டி சிஎம் ஆனாரு. வெரி குட் மெஜாரிட்டி, 151 சீட் ஆஃப் 175. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பேக் ட்ராப்ல இருக்கிறது வந்துட்டு பிஜேபி. ஸோ இவங்க ஜெகன்மோகன் ரெட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண வெரி நெக்ஸ்ட் ஒன் வீக்ல பாத்தீங்கன்னா
இந்த டீல இனிஷியேட் பண்ண சுஜனா சௌத்ரி ராஜ்யசபா எம்பியும் சிஎம் ரமேஷ் அப்படின்ற ராஜ்யசபா எம்பியும் 2 எம்பியும் பிஜேபி பார்ட்டிக்கு போயிட்டாங்க. டிடிபியை ரிசைன் பண்ணிட்டு பிஜேபில. சோ இது அனுப்பி வச்சதும் சந்திரபாபு நாயுடு. சரிங்களா? சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவலி எனக்கு எப்படி ஷார்ட்டா சொல்றதுன்னு தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் ஆஃப் பிஜேபி இதெல்லாம். சரிங்களா? இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி வந்த பிறகு என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு தமிழ்நாடுக்கு தேவையான 8 டிஎம்சி பர் சீசன் அப்படின்றத அவர் ரிலீஸ் பண்றாரு எவ்ரி சீசன். சரிங்களா? சோ இந்த மாதிரி வந்துட்டு சாரி டு இன்டரப்ட், சாரி கொஞ்சம் கொஸ்டின் வரேன் சார். இப்போ ஜக்கிய வந்துட்டு ஒரு பெரிய புனிதமானவரை பார்த்துட்டு இருக்காங்க இந்த பிஜேபி அண்ட் சோகால்ட் அந்த ஆந்த் பக்ஸ் எல்லாருமே குருட்டு பக்தால் இவங்க எல்லாம். சரிங்களா? இத பிரேக்கப் பண்ண வேண்டிய பெரிய பொறுப்பு பியூஷ் மாதிரி ஆளுங்க மேல இருக்கு. அவர் இப்பவும் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஒர்க் வந்துட்டு இட்ஸ் மார்வலஸ். பட் என்னன்னா இன்னும் அத வெளியே எடுத்துட்டு வரணும். அப்படின்னா I got your question. I'll just update you. When Chandrababu Naidu invited Jaggi Vasudev to speak for Rally for Rivers, at the time Rajendra Singh was the chief guest on the stage. Then we caught hold of Rajendra Singh, asked him why did he share the stage with Jaggi. He said Chandrababu Naidu had insisted him to come over and preside over the function. Okay. Then we Rajendra Singh to speak about Jaggi Vasudev, and he very explicitly gave a press meet in Coimbatore and said Jaggi is a fraud, is a sham operator. And after that, Chandrababu Naidu had to cut public ties. Adukku mela na thirupi continue panna maatente. He also influenced him. Now, what is happening between BJP, what's happening between BJP, what's happening with YSRP is not my concern as of now. But it is well-known fact that we have been able to pinch his movements at the outset. 10,000 crore was the collection target of Jaggi Vasudev for Kaveri calling. So, Rally for Rivers or a presentation expose பண்ணிட்டோம். Kaveri calling expose பண்ணியிருக்கோம். And obviously people have not trusted him. That is why his total collection has been only 150 crores. Okay. ஏனால without being an NGO, without applying for foundation, without any kind of advertisement support, இப்போ zero media supportல I was able to raise more than 7 crores between 2016 and 2019. Okay. Be it Gaza work, be it Mukaneri work, be it Amapet Lake work. So feel proud about it that we have been able to dent Jaggi Vasudev's stupid schemes, stupid plans, exposed him to people also. We have a lot more to do. கண்டிப்பா நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. பட் இப்போதைக்கு ரொம்ப திருப்தியா இருக்குங்க. There's no regret. Just பியூஷ் இன்னொரு 1 minute எனக்கு வேணும். நான் கண்டினியூ பண்றதுங்களா? பியூஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு எல்லாமே இப்போ நடந்துட்டு இருக்க இந்த இஷ்யூஸ்க்கு எல்லாம் பேக்ட்ராப்ல இருக்கிறது பிஜேபி. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு 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 டார்கெட்டட் இதுவா வச்சுட்டு ஜக்கி இந்த மாதிரி ராலி ஃபார் ரிவர்ஸ் இந்த மாதிரி பண்றது மட்டும் இல்லாம he is doing political brokerage with parties. So சின்ன பார்ட்டிஸ்ல இருக்கவங்க we are handling that, Justin. No issues about it. Okay. அது நல்லா தெரியுங்க. பிரைவேட் டெம்பிள் பிரைவேடைசேஷன் அப்போ டெம்பிள் பிரைவேட் இஷ்யூ ரைஸ் பண்ணி எலெக்ஷனுக்காக தான் ரைஸ் பண்றது அவரே ஒத்துக்கிட்டாரு. ஆமா ஆமா ஆமா. இதெல்லாம் நீங்க I'll tell you what one more. He's a scared fellow. So have no much worries about Jaggi Vasudev. We are handling him and we will handle him கண்டிப்பா. அப்புறம் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி அவங்களோட பாத்தீங்கன்னா, பியூஷ் just 10 seconds for me. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் क्वेश्चंस வெயிட் பண்றாங்க சார். ஒரு 10 செகண்ட் சார். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சாணக்கிய டிவின்ட்டு ஒன்னு ரன் பண்ணிட்டு இருக்காரு அவரு ரங்கராஜ் பாண்டே. அவர் கூட இவர் ஜக்கி ஒரு இன்டர்வியூல பார்த்தா இன்டர்வியூல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா,
ரங்கராஜ் பாண்டேவோட கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு இவர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவர் கேட்கிற ஆன்சர்ஸ்க்கு இவர் ஏதோ ஆப்போசிட்டா ஆன்சர் பண்ற மாதிரி ஒரு கிரியேஷன் பண்ணி ஜனங்களை எல்லாருமே முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. அந்த முட்டாளுங்க எல்லாம் சேர்ந்து இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லைங்களா அங்க? Justin சாரி, will handle இட் it. இஸ் நாட் We have ரிலேட்டட் டு handled திஸ் it டாபிக். ஐ well. நோ தட். Thanks, ஓகே Justin. தேங்க்யூ. Thank you so much. Thank you so much, Justin. ஓகே. தேங்க்ஸ் ஜஸ்டின் ஃபார் த இன்ஃபர்மேஷன். அண்ட் நெக்ஸ்ட் கணேசன் மைக்ல இருக்கீங்க, நீங்க உங்க கொஸ்டினை கேளுங்க. வணக்கம் பியூஷ் சார். வணக்கம். சுற்றுச்சூழலுக்கு எதிராக தனி மனிதனாக போராடவும் உங்களுடைய போராட்டத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த ஜக்கி வாசுதேவ் நடத்தும் அந்த ஈசா யோகா மையம், அதுக்கு எதிரான போராட்டம் உங்க எந்த நிலைமையில் உள்ளது? இல்லைங்க, அதான் அப்டேட் கொடுத்துட்டேங்க கணேஷ். இப்போ நம்ம பிஜேபிக்கு போலாம், திருப்பியும் பிஜேபிக்கு வந்துடலாம். ஜக்கி அவங்க ஒரு கூலி பட பிஜேபிக்காக அவன் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதை பத்தி திருப்பி ஏதோ ஸ்பெஷலா கேள்வி இருந்தா நான் பதில் கொடுக்குறேன். பட் அதர்வைஸ் இவ்வளவு நேரம் அப்டேட் கொடுத்துட்டேன். நல்லாவே டேக்கிள் பண்ணியிருக்கோம், நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கோம். நிறைய இன்னும் பண்ண வேண்டியது இருக்கு, பண்ணுவோம், கண்டிப்பா பண்ணுவோம். அடுத்தது ஒரு துணை கேள்வி. இதனால் நீங்கள் ஏற்பட்ட இழப்புகள் ஒரு சிறிய வடிவில்? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப ஜாலியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். இது நிறைய இதுல சொல்லிட்டேன், நிறைய இன்ட்ராக்ஷன்ல சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப ஜாலியா இருக்கேன், பயங்கர பிளஷரா இருக்கு லைஃப்ல, சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ சார். சூப்பர்ண்ணா. தேங்க்யூ கணேஷ். நெக்ஸ்ட் ராஜ் சத்ரியன், நீங்க உங்க கொஸ்டினை கேளுங்க ப்ளீஸ். அது சத்யன். சத்யன், நீங்க இணைப்புல இருக்கீங்க, உங்களோட கேள்வி கேட்கலாம் ஷார்ட்டா. சரி, ஓகே. தேனி, நீங்க இருக்கீங்க, உங்களோட கேள்வியை கேளுங்க தேனி. ஓகே, குட் ஈவினிங் பியூஷ். என்னோட கேள்வி வந்து பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் பற்றி. கவர்மெண்ட் வந்து காமன் சிட்டிசன்ஸோட எல்லா மணி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சம்ஹவ் தேர் ட்ராக்கிங் இட். பட் ஒரு கவர்மெண்ட்டு பிஎம் கேர்ஸ்னு ஒரு ஸ்கீமை கிரியேட் பண்ணிட்டு டொனேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் இட் டஸ் நாட் கம்ஸ் அண்டர் RTA. No one can question that from where they are collecting the funds and where the donations are coming in. இது வந்து how they are using it. They are saying it is for COVID, but the thing is they can get the donations from some notorious elements as well. இது வந்து எந்த வகையில் சரின்னு நினைக்கிறீங்க நீங்க? see, electoral bonds இருக்குல்ல, பிஎம் கேர் ஃபண்டும் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ரெண்டுமே it's very unfortunate la. Which was a very illegal thing, that political parties are extorting money from people, indulging in corruption, giving contracts in lieu of money, has been made legal by Modi as soon as he has come to power. First electoral bond கொண்டு வந்தாரு. கோவிட் நம்மள தாக்குன உடனே என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி சென்ஸ் பண்ணி பிஎம் கேர் ஃபண்ட் உடனே அனௌன்ஸ் பண்ணாரு. If you would remember, in the first wave of COVID, the next day he announces it. Such a sad thing. Such a... என்ன சொல்றதுன்னு தெரியல, எனக்கு புரியல எனக்கு ஆக்சுவலி. பிஎம் கேர் ஃபண்ட் வந்து கோர்ட்ஸ் ஆர் சேயிங், கோர்ட்ஸ்ல சப்மிஷன் கொடுக்குறாங்க, we are not answerable to anyone. It's a private fundங்கிறாங்க. If it's a private fund, why did you take 1 rupee salary from the entire government staff? எடுத்துட்டு இருக்காரு. and continuity PM care fund is a very safe zone for him, where he will keep stashing this money and making a loot of it, and no one will know where that money is coming from, who is giving and where it is going to. Electoral bonds ரெண்டுமே ஒண்ணுதான். So these are the biggest scams that எனக்கு தெரிஞ்சு மோடி பவர்ல இருந்து வெளியே வந்துட்டாருன்னா ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் அவர் மேல போட வேண்டியது வந்து பீகாக் வளர்த்துறதுக்காக ஒன்று வைல்ட் லைஃப் ஆக்ட்ல போடணும். செகண்ட் எஃப்ஐஆர் வந்து பிஎம் கேர் ஃபண்டு, தேர்ட் எஃப்ஐஆர் எலக்ட்ரல் பாண்ட்ஸ்க்கு, நாலாவது எஃப்ஐஆர் வந்து ரெஃபேலுக்கு வரணும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டர்ல வரும்னு நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. யா ரைட் பியூஷ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம தோழர் அவெஞ்சர்ஸ், நீங்க இருக்கீங்க, உங்களுடைய கொஸ்டின்ஸ் கேளுங்க தோழர். வெஞ்சர்ஸ், பிரதர் வெஞ்சர்ஸ், நீங்க இருக்கீங்க?
வெங்கஸ் ஆன் ஆஃப் ஆயிட்டு இருக்காரு. ஓகே தோழர். அடுத்து முகமது அலி, நீங்க உங்களுடைய கேள்வி கேளுங்க தோழர். முகமது அலி, நீங்க ஸ்பீக்கர்ல தான் இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்க வந்து நீங்க செய்யற செயல் அருமையான செயல் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களுடைய அந்த சுற்றுச்சூழல் சம்பந்தமா நீங்க மெனக்கறீங்க பாருங்க, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. உங்களுக்கு இந்த அரசாங்கம் கண்டிப்பா உங்களுக்கு உறுதுணையா இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே விளங்குது எனக்கு. மற்றபடி பிஜேபி எதுக்குறதுல நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, பெரிய சந்தோஷம். கண்டிப்பா எங்க கேட்டீங்கன்னா, மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாத ஒரு அரசாங்கம் நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா நீங்க தைரியமா எதுக்குறீங்க பாருங்க. அதனால உங்களோட தோல் நிற்போம் நாங்களும். இந்த அரசாங்கம் கண்டிப்பா உங்களோட தோல் நிற்குங்க நம்புறேங்க. ஓகே, நான் முடிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ ஒரு காம்ப்ளிமெண்டா கொடுத்துருக்காரு. தேங்க்யூ முகமது. அடுத்து வெஞ்சஸ், நீங்க இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க வெஞ்சஸ். ஹாய் பியூஷ், வணக்கம். பியூஷ், ஒரு டவுட் பியூஷ். எல்லாருமே இப்போ நம்ம பிஜேபி பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கோம், பட் ஆர்எஸ்எஸ் பத்தி யாருமே பேசுறது இல்லை. இருக்கிறதுலயே இங்க பிஜேபின்றது ஒரு ஃபேஸ் தான், ஆர்எஸ்எஸ் தான் எல்லாமே பின்னாடி இருந்து நடத்துது. ஏன் டைரக்டா யாருமே ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறது இல்லை? ஏன்னா ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புன்றது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்க தான் வந்து எல்லாமே பிளான் பண்றாங்க. எதுவா இருக்கட்டும், எந்த போய் 2G கேஸா இருக்கட்டும், கேடி அண்ணாசாரியை வச்சு போலி போராட்டம் நடத்தினதா இருக்கட்டும், ஜட்ஜுங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஆர்எஸ்எஸ் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்க. எங்க ரத்தன் தாட்டால இருந்து எல்லாருமே ஆர்எஸ்எஸ் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்க. ஆனா ஆர்எஸ்எஸ் பத்தி ஃப்ரண்ட்ல எதுவுமே வர்றதில்ல. பெருமாள் பிச்சை மாதிரி போஸ்டர்லயும் பேர் வராது, ஆனா அவன் தான் எல்லாமே பண்ணுவான் அப்படின்ட்டு சாமி படத்துல சொல்ற மாதிரி எல்லாருமே ஆர்எஸ்எஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் பண்ணணும். ஏன்னா அவனை டார்கெட் பண்ணாதான் பிஜேபி அடங்குவான் அப்படின்றதான் என்னோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? I feel it's not about RSS, it's not about BJP, it is not about Vishwa Hindu Parishad, Bajrang Dal, HSS, the international பல விங்ஸ் இருக்கு, சேவா பாரதி, பல பேர் இருக்கு, துர்கா வாகினி, ஹிந்து முன்னணியா இருக்கட்டும், ஹிந்து மக்கள் கட்சியா இருக்கட்டும், they're just one. There is no difference between it. The target here is today, for name's sake, நம்ம மோடி கூட சொல்லும் போது, when I write Modi, it does not mean Modi alone. It means this entire nexus of இவங்க which come, இப்போ இவங்களுக்குள்ளேயே பிராமின் கண்ட்ரோல் இருக்காங்களா, பனியா கண்ட்ரோல் இருக்காங்களா? I firmly believe they are all under Banya control, because Banyas are the one who have funded this hatred machine for the past 100 years. நம்ம 100 years முன்னாடி பிஜேபி இல்லை, ஆர்எஸ்எஸ் இருந்தது, ஹிந்து மகாசபா இருந்தது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் பார்ட். These are just names. But when we have taken on the powers that may be, when we are taking on greed, நீங்க ஜக்கி வாசுதேவ் எடுத்துக்கோங்க, இல்ல நீங்க வேதாந்தா கம்பெனி எடுத்துக்கோங்க, நீங்க கார்ப்பரேட் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க, யூ டேக் ஓவர் த பார்ப்பனிய கண்ட்ரோல். when we speak about the entire ecosystem. Name changes, but the messaging is very clear that we need to take on the right wing which is spreading hatred. இந்த வன்ம அரசியல் இருக்கு பாருங்க, இவங்களே ஹீரோ இல்லை, இவங்களுக்கு வில்லன்ஸ் வேணும். இவங்களாவே ஹீரோவே இல்லை, அதனால தான் வில்லன்ஸை கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க இவங்க ஹீரோ ஆகிறதுக்கு. ஸோ அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் ஒன்னே, இட் வில் பி ஆல் த சேம் பிட்வீன் தெம். த சேம் ஸ்ட்ராட்டஜி வில் பி யூஸ்ட் பை பிஜேபி எவ்ரிவேர். ரொம்ப ஒரு நேற்று ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஐ திங்க் இட் கேம் அக்ராஸ் மை மைண்ட் that see North Indians, why are you so violent into யோசனை பண்ணும்போது, for them every religious festivity is filled with blood and இதுங்க வன்முறையோட இருக்கு. சவுத் இந்தியாவில் ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் நார்த் இந்தியா தீபாவளி எடுத்துக்கோங்க, இல்லை இந்த நவராத்திரி எடுத்துக்கோங்க, இல்லை இந்த மேஜர் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு 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 அசுரனை சாவடிச்சிருப்பாங்க, ஒரு ராட்சசரை சாவடிச்சிருப்போம், அப்படி இருக்கும். நம்ம தெய்வம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஃபெஸ்டிவல் எடுத்துக்கோங்க, அது பொங்கலாக இருக்கட்டும், வாட் எவர் ஃபெஸ்டிவல் இட் மேபி, அது நேச்சர் சம்மந்தப்பட்டமாக இருக்கும். ஆடி பெருக்கு எடுத்துக்கோங்க, வாட் எவர் இட் மேபி, அது நேச்சர் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அதில் வன்முறை இருக்காது. எவனோ செத்து போயிட்டான் அதுக்காக நான் செலிப்ரேட் பண்ணுறேன் அது மாதிரி இருக்காது. இன்ஃபேக்ட் கேரளாவில் இன்னும் ஒரு ஃபர்தர் ஸ்டெப்பில் மகாபலி, த பர்சன் ஹூ டைட் இஸ் ஆக்சுவலி வெல்கம். யூ கம் அண்ட் தென் யூ ஆர் ஸ்ப்ரெடிங். He's become martyr. So the same thing BJP is doing. So the parallels இருக்கு பாருங்க,
அவன் ரிலீஜியஸ் டாக்ட்ரைன்ல கூட அவன் இந்த மாதிரி ஒரு ஒன் அப் மேன்ஷிப் கிரியேட் பண்றான், பொலிட்டிக்கல் ஏரியானாலையும் ஒன் அப் மேன்ஷிப் கிரியேட் பண்றான். எவ்ரி திங் ஹேவ் த சேம் பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் என்ன இருக்குன்னா அர்த்தம் வில்லனாக்கு. உனக்குன்ட்டு தனியா எந்த ஸ்ட்ரென்த்தும் இல்லை, நல்லது உனக்கு எதுவுமே காட்டுறதுக்கு இல்லை. அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால அர்த்தவன் மேல குற்றம் போட்டுட்டே இரு. இவன் மோசமானவன், இவன் ஆன்டி நேஷனல், இவன் தீவிரவாதி, இவன் அப்படி இப்படின்ட்டு திணிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ தட் ஒன்றும் இல்லாதவன் அங்க ஒண்ணுமே இல்லை, அங்க தைரியமும் இல்லை, அறிவும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அர்த்தவனை கெட்டது ஆக்கி 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 இவனோட ஒரு வன்மத்தை மட்டும் வச்சு இவன் ஹீரோ ஆகிறான். So the pattern is the same for RSS, Vishwa Hindu Parishad, Bajrang Dal, BJP. It's just names. We are taking over this machine, this hatred machine. We are taking over that. And that is today represented by Modi. Now, ஒரு தாட்டி மோடி எழுதும் போது அண்ட் கோ கூட எழுதுவேன், அண்ட் கோல அனைத்தும் வந்துடும். மோடி ஆஃப்டர் ஆல் இஸ் அன் RSS ப்ராடக்ட் இல்லை. I don't think so he's loyal to his parents as much as he is so loyal to Adani, Ambani's or RSS. அது அவருக்குள்ள இருக்கிற டெலிமா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் his loyalty lies with greed and hatred. That is what we are taking on. Names don't matter as far me goes. Yeah. சூப்பர்ண்ணா. ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நெக்ஸ்ட் ஒத்த ஓட்டு ஆட்டுக்குட்டி இருக்காருன்னா நீங்க கொஸ்டின் கேளுங்க. ஒத்த ஓட்டு ஆட்டுக்குட்டி. ஒத்த ஓட்டு சேட்டுக்குட்டி வச்சா நல்லா இருக்கும் பேரு. பியூஷ் நல்லா இருக்கீங்களா? பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கும். சரி பியூஷ், எனக்கு வந்து ஆக்சுவலா ஒரு கேள்வி. இது வந்து கொஞ்சம் ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து கேட்குறேன். நம்ம வந்து தமிழ்நாட்டிலேயோ இல்லை ஒரு சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அவேர்னஸ் தான். சவுத் இந்தியன் நான் ஜென்ரலைஸ் பண்ண விரும்பல. தமிழ்நாடு, கேரளா இல்லை ஆந்திராவில் இருக்கக்கூடிய அவேர்னஸ் வந்து நார்த் இந்தியாவில் இல்லை. பிரைமரிலி இந்த எம்பி செக்ரிகேஷன் பார்த்தீங்கன்னா யூபியில் மட்டுமே ஒரு 80 எம்பிசி தொகுதிகளும் பீகார்ல ஒரு 40 இருக்கு. இவங்க நேஷன் வைட் பார்ட்டிஸ் இந்த 2 ஸ்டேட்டை பயங்கரமா ஃபோக்கஸ் பண்றதுனால அவங்களுக்கு அந்த இப்போ உதாரணத்துக்கு அங்க ஒரு கட்டமைப்பு அவங்க வளர்த்து வச்சிருக்காங்க. அதனாலே அவங்க திரும்ப வந்துட்டு இருக்காங்க. இதை உடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 2024ல வாட் இஸ் த வே ஃபார்வர்ட்? There's no way forward. நீங்க பயங்கரம் ப்ராடா கேட்டீங்க. இந்த அளவுக்கு நம்ம அறிவெல்லாம் வேலை செய்யாது. பட் இட்ஸ் a big challenge for us. இல்லை, இந்த வடக்கம் பாலிடிக்ஸ் வந்து has been so dominating. That is why the self-respect movement வந்துச்சு. We had to emphasize on federalism, and federalism has gone for a spin. Where central government is including itself into what we are eating, what we are studying, how we are going to educate ourselves, how we are going to dress, how we are going to pray, how we are going to build a state, how we are going to collect taxes. ஒரு விஷயத்தை விட்டு வைக்கலையே. So it's so unfortunate. And well, that is the way India is. It is being this majoritarian politicsல அந்த மெஜாரிட்டேரியனுக்குள்ள இவன் மெஜாரிட்டியா இருக்கான். யார் மெஜாரிட்டியா இருக்கான்? வடக்குல இருக்கிற முட்டா பசங்க தான் மெஜாரிட்டியில இருக்காங்க. First, the entire country is filled with hatred with regard to race, caste, religion. இது goes from Kanyakumari to Kashmir. And அதுக்குள்ள ஒரு ஸ்டூபிடிட்டி ஃபில்டான ஒரு விஷயம் இருக்கிறதுனா இட் இஸ் பெங்களூர் மேலே போயிட்டீங்கன்னா அந்த அப்படியே ஸ்டூபிடிட்டி ஸ்டார்ட் ஆயிடுது. கர்நாடகாவில் இன்னைக்கு ஸ்ரீராமசேனு வந்து சர்ச்சில் போய் உட்காந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. அங்க இருக்கிற வந்து பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான் அந்த சீஃப் மினிஸ்டர். சமூகத்துல வந்து இளைஞர் எல்லாம் தப்பா நடந்துக்க கூடாதான், புண்படுத்துற மாதிரி நடந்துக்க கூடாதா, நடந்துக்கிட்டாங்கன்னா ரியாக்ஷன் இருக்குமா, சட்டம் வந்து எங்கேயோ போய் கழுதை மேயிட்டோங்கிறாரு. such an atrocious statement to be made. When I think that நான் யூபி பிஹாரை மட்டும் பார்க்கும்போது when I'm seeing கர்நாடகா டுடே, அவங்க தேர் ரன்னிங் இன் திஸ் ரேஸ் அவங்களை பிடிக்கிறதுக்காக. பெங்களூர் மட்டும் ஒரு மைசூர் மட்டும் ஒரு நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது, அதோட மெட்ரோபாலிட்டன் நேச்சர் மட்டும் எடுத்துக்க முடியாது. பட் ஈவன் தேர் திஸ் ஹிந்துத்துவ ஸ்டூபிட் எலிமெண்ட்ஸ் ஆர் ரைசிங் லைக் கிரேசி. அண்டு உங்கள் பேரை வச்சுக்கிட்டீங்க நீங்கள் ஒத்த ஓட்டு ஆட்டுக்குட்டிங்கிறீங்க. அந்த ஆட்டுக்குட்டியோட இன்ஃப்ளூயன்ஸே இங்கே இருக்கு, பார்க்க தெரியுது. முட்டா பசங்க அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இந்த சேட்டுக்குட்டி சொல்றதை கேட்டு எத்தனை பேர் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க? பயமா இருக்கு. ஸோ நம்ம ஒரு மூமெண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணோம்னா ஆனால் ஒரு இன்னொரு சைடில் ஐ ஆல்ரெடி இன்ஃபார்ம்ட். நாங்கள் ஒரு வேற பிளாட்ஃபார்மில் அட்லீஸ்ட் பப்ளிக்காக இப்போ என்னால் கண்டிப்பாக அதை சொல்ல முடியாது.
But we are trying to strengthen a very different kind of movement that will at least challenge their Hindu. அவன் ஒரே ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம மேலே இவ்வளோ தூரம் ஹீஸ் ரூலிங் ஓவர் அஸ். ஹீஸ் ப்ரொஜெக்டிங் அண்ட் ஹீஸ் என்ஃபோர்சிங் திஸ் இமேஜ் ஆஃப் பீங் அன் ஹிந்து ப்ரொடெக்டர். தட் இஸ் நான் தான் ஹிந்து ரிலிஜனுக்கு காவலர்ன்ட்டு அவன் தன்னவே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கான். விச் வி வில் ஹாவ் டு சேலஞ்ச் அண்ட் உடைச்சாகணும். இதுக்காக ஒரு மூமெண்ட் வி ஆர் கெட்டிங் டு இட். வி ஹவ் டிசைன் தட் வில் பிரேக் திஸ் டிசைன். பட் அதுக்காக பர்சனலி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க என்ன. ஐ வுட் நாட் பி ஏபிள் டு ரிவீல் மச் ஆன் இன் பப்ளிக் பிளாட்ஃபார்ம். டெஃபினெட்லி பியூஷ், தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. as usual உங்க ஸ்டைல்லே ஆன்சர் பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்யூ ஒத்த ஓட்டு ஆட்டுக்குட்டி. நெக்ஸ்ட் டிமோன் மைக்ல இருக்கீங்க, உங்க கொஸ்டினை கேளுங்க ப்ளீஸ். அண்ணா வணக்கம் அண்ணா, கேக்குதா? வணக்கங்க. ஆக்சுவலா இப்போ இந்த ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் வந்து கடந்த ஒரு வருஷமா டெல்லியில விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. அதை வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு உயிரினமா கூட வந்து அவங்கள மதிக்கல. இப்ப ஊபியில கூட ஒரு 8 பேரை கார் ஏற்றி கொலை செஞ்சாங்க. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு கூட வந்து ஹேஷ்டாக் வந்து மோடி பிளாக் ரோடு இன் டெல்லின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல வந்து விவசாயிகள் வந்து இந்த வேளாண் சட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா இல்ல எதிர்ப்பு கொடுக்கறத ஊடகங்கள் மறைக்கிறாங்களா? இது மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இல்லைங்க, அவேர்னஸ் கண்டிப்பா ரொம்ப கம்மியா இருக்கு. த அமௌண்ட் ஆஃப் பிகாஸ் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். பட் நான் இதுக்கு வந்து வேலை செய்யாம நான் இதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. பட் ஆனால் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக்ல யூ வில் சி அ வெரி ஸ்ட்ராங் கேம்பெயின் ஃப்ரம் மை சைட். நான் லீஃப்லெட் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், நிறையா கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய எழுத்து வேலை நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் திஸ் கேம்பெயின் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு, பிகாஸ் ரெலவெண்ட்டான கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு லீஃப்லெட் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு லீஃப்லெட் ரெடி பண்ணிட்டு 3 போஸ்டர் ரெடி பண்ணியிருக்கேன். ஆஸ் அ ஃபார்மர், ஆஸ் அ கன்சியூமர் சிட்டிசன், ஆஸ் அ கார்பரேட். அறிவு கார்பரேட், அறிவு ஃபார்மர், அறிவு இது. ஸோ கார்பரேட் போஸ்டரில் வந்து செம்ம டைம் எனக்கு, இந்த டைம் தான் நாடை வாங்க முடியுதுன்னு போட்டிருக்கோம். இந்த போஸ்டர்ஸ் சர்க்காஸ்டிக்காக இருக்கும். சர்க்காஸ்டிக்காகவும் இல்லை, இது உண்மை தான் சொல்லுது. ஃபார்மருக்காக வந்து உனக்கு கோர்ட்டும் இல்லை, உனக்கு போலீஸும் இல்லை, எவனோ உன்னை ஏமாத்தினா நீ கமெண்ட் இருக்கு. அதிகமாக கலெக்டர் ஆஃபீஸ் போ. அந்த கலெக்டர் வந்து இது வரைக்கும் வரலாறு சொல்லியிருக்கு. கலெக்டர் இது வரைக்குமே பொதுமக்களுக்காக வேலை செஞ்ச சரித்திரமே கிடையாது. எந்த கலெக்டருமே அந்த மாதிரி சரித்திரமே கிடையாது. when it comes to a fight against the corporate and choosing between a corporate and a ordinary citizen, it has always been corporate winning. ஸோ இந்த கம்ப்ளீட் ஃபார்முலா பில்லை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு போஸ்டர்ஸ் அடிச்சுட்டு நோட்டீஸ் எடுத்துட்டு நான் வந்து அர்பன் ஏரியாவிலும் பேச போகிறேன் அண்டு ரூரல் சந்தையிலையும் பேச போகிறேன். அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அந்த வீடியோ ரெக்கார்டை வந்து நான் மீடியாவில் போட போகிறேன், சோஷியல் மீடியாவில் போட போகிறேன். போட்டு ஐம் கோயிங் டு மோட்டிவேட் அதர்ஸ் டு டூ த சேம். நீங்கள் அதை பண்ணிவிட்டு அந்த வீடியோ அமிச்சிங்கன்னா வி வில் ப்ரமோட் இட் அண்ட் த பர்சன் ஹூ இஸ் கெட்டிங் மோர் வியூஸ் ஷுவர்லி வில் கெட் வண்டர்ஃபுல் சான்ஸ் ஆஃப் ஹேவிங். நாங்கள் பர்சனலாக அந்த ஊருக்கு போவோம், அவங்கள கூட்டிகிட்டு அழிச்சிட்டு ஒரு நல்ல டின்னர் சென்னையில், ஆர் ஐ வில் பிரிங் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் இன் டு திஸ் அண்ட் வி வில் ட்ரீட் தெம் வெரி நைஸ்லி. ஸோ இந்த கேம்பெயின் கிக் ஸ்டார்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து. ஸோ ஜாயின் அஸ் அண்ட் ஹோப்ஃபுல்லி தென் லெட் அஸ் see how it catches heat in Tamil Nadu. யா, சூப்பர்ண்ணா. நல்ல இனிஷியேட்டிவ். நீங்க உங்களோட இனிஷியேட்டிவை நீங்க எங்க கூடயும் ஷேர் பண்ணீங்க. ஒன்றிய உயிரினங்கள் சார்பாக எங்களால என்ன உங்களுக்கு ஃபேவரா பண்ண முடியுமோ எல்லாமே உங்க கூடவே இருந்து நாங்களும் இதை வந்து மேலே எடுத்துட்டு போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம். நான் கண்டிப்பா இதுவும் சொல்லிடுறேன். வேற குரூப்ஸ் வந்து எந்தெந்த குரூப்ஸ் எங்கிட்ட வந்து இந்த லீஃப்லெட் கேட்குறாங்களோ, இந்த போஸ்டர்ஸ் கேட்குறாங்களோ, ஐ எம் பிளானிங் டு சென்ட் இட் டு தெம். ஸோ தட் இந்த மெட்டீரியல் எடுத்துட்டு சும்மா 2 மூங்கில் ஸ்டாண்டு போய் நடுறோம், போஸ்டரை போடுறோம், ஒரு கேமரா மேக்ஸிமம் 2 பேர் 3 பேர் இருந்தால் கூட போதும், நிற்கிறோம், நோட்டீஸை கொடுக்குறோம், மக்கள்கிட்ட பேசுகிறோம், வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம், அப்லோட் பண்ணுறோம். சூப்பர்ண்ணா, சூப்பர் கிரேட். ஆனா நெக்ஸ்ட் ராகுல்னு சொல்லிட்டு மைக்ல இருக்காரு. ராகுல், உங்க கொஸ்டினை கேளுங்க ப்ளீஸ். டெய்லி இந்த பெட்ரோல் டீசல் விலைலாம் ஏறிக்கிட்டே இருக்கு. இது எப்படி ஏறுது, எதனால ஏறுது? சென்ட்ரல் கவர்மெண்ட் கையிலேயே அதெல்லாம் இருக்கு. என்ன ஏறிட்டு இருக்குங்க ராகுல்? பெட்ரோல் பிரைஸ். ஹலோ, பெட்ரோல் பிரைஸா 200 டச் பண்றப்போ ஒரு பெரிய கன்செஷன் கொடுக்குறாங்க பிஜேபியில இருந்து.
பிஜேபி அசாம் சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா 200 ரூபாய் வந்துருச்சுன்னா ட்ரிபிள்ஸ் அலோவ் பண்றேங்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பண்ண போறாங்க பாருங்க, செம்மையா இருக்க போகுது. நம்மளாம் ட்ரிபிள்ஸ் போகலாம், போலீஸ் பிடிக்காது நம்மள. இதோட என்ன உதவி பண்ண போறாங்க போக்குவரத்துக்காக? யூபியில் ஒரு மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, வெறும் 5% மக்கள் தான் பெட்ரோல் யூஸ் பண்றாங்க நாட்டில், அவங்களுக்காக இதுக்கு நமக்கு கொந்தளிக்கணும்ட்டு. ஸோ ப்ரைஸ் வந்து 100% தெரிஞ்சுக்கோங்க, 200 ரூபாய் டச் பண்ண போகுது. எனக்கு டவுட்டே இல்லை அதில். 116 rupees பூனேல டச் பண்ணிடுச்சு, 115 rupees மத்திய பிரதேசில் டச் பண்ணிடுச்சு. வெறும் 85 ரூபாய் தான் இன்னும் இருக்கு. 200 ரூபாய் வரும்போது நம்ம பேசுவோம். இன்னும் உங்களை ஆட்சியில இருந்து ஒழிக்கவே முடியாதா? என்னதான் பண்றது? ஒன்றும் பண்ண முடியாதா? மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ ராகுல். நிலைமை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, கொடுமை. சரி, வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னுடைய சைட்ல இருந்து. இந்த ஒரு டிஎம்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, இந்த 2024 எலெக்ஷன்ஸ்க்கு இன்னும் எந்த மாதிரியான ஒரு லெவலுக்கு வந்து அவங்க இறங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் டிஎம்ல கேட்டிருக்காரு. சத்யன்னு சொல்லி ஒருத்தவர். எதுல வேணா இறங்கலாங்க. புல்வாமால 2019 புல்வாமா பார்த்தோம். சடனா இப்போ காஷ்மீர் வந்து இஷ்யூ ஸ்பைரல் ஆயிட்டு அங்க இருக்கிற மைனாரிட்டிஸை கில் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு மாதிரி. தட் இஸ் காஷ்மீர்ல மைனாரிட்டிஸ்னா அங்கே இங்கேருந்து யூபியிலிருந்து போகிற மைக்ரெண்ட் லேபர்லாம் பார்த்து சுட்டு தள்ளிட்டு இருக்கான்ட்டு நியூஸ் வந்துட்டு இருக்கு. 32 பேர் இறந்து போயிட்டாங்க. அடானி ட்ரக் ஹால் அப்போ இந்த ஆரியன் கானை பிடிச்சிருக்காங்க. டைவர்ஷன்ல இவங்க மாஸ்டர்ஸ் ஆஃப் டைவர்ஷனுங்க. டைவர்ஷன்ல இவங்க மாதிரி ஆளே கிடையாது. தே ஆர் மாஸ்டர் பிளானர்ஸ் ஆஃப் டைவர்ஷன். ஸோ 2024 என்ன கர்மம் பண்ண போறானோ தெரில. ஆனால் நம்ம மண்டை மேலே பெருசாக ஒன்று போட போகிறோம், அது வேணால் எதிர்பார்க்குறோம். ஸோ இட் வில் பி வெரி டெஸ்பரேட் டு வின் திஸ் எலெக்ஷன் 2024. அண்ட் ஐ ஹோப் opposition கேன் ஆல் கம் டுகெதர், புட் அப் a united front. தட்ஸ் த ஒன்லி ஹோப். அங்கே ஒரு இடத்துல தான் இந்த பார்ட்டி பாலிடிக்ஸு கொஞ்சம் மரியாதை கொடுக்குறேன். இந்த எலக்ட்ரல் பார்ட்டி பாலிடிக்ஸில் தேர் மச் நீடட். பிகாஸ் அவங்களால தான் பிஜேபி தோக்கடிக்க முடியும். நம்ம எலெக்ஷனில் நிற்கிறதில்ல, பொதுமக்கள் ஆகிய நம்ம நிற்கிறதில்ல, அவன் தான் நிற்கிறான். Hope that the entire opposition comes together, puts up a united front. அதில் I'm including OAC, I'm including Mamata Banerjee, I'm including Congress, Aam Aadmi Party, Arvind Kejriwal, Samajwadi Party, Bahujan Samajwadi Party, Bhim Army of UP, Tejasvi Yadav of Bihar, Chandrababu Naidu, இங்கே YS ஜெகன்மோகன் ரெட்டி, இங்கே தெலுங்கானாவில் டிஆர்எஸ், அப்புறம் கர்நாடகாவில் ஜனதாதள், கேரளாவில் சிபிஐ, சிபிஎம், தமிழ்நாட்டில் டிஎம்கே, ஏடிஎம்கே. ஐ ஹோப் ஆல் ஆஃப் தெம் ஃபோர்ஜ் அ வெரி யுனைடெட் ஃப்ரண்ட் அண்ட் டிஃபீட் தெம். அது இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். யூனிட்டி இல்லைன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பிஜேபி ஹஸ் பிகம் அ மென்னன்சிங் பவருங்க. அவங்க த மாஸ்டர்ஸ் ஆஃப் திஸ் நான்சென்சிக்கல் கேம் வேர் தே டோன்ட் கிவ் அ டேம் அபவுட் பீப்புள் டைங். கரெக்டாக பீகார் எலெக்ஷன் முன்னாடி சைனாவில் பீகார் ரெஜிமெண்ட் சோல்ஜர்ஸ் செத்தாங்க. கரெக்டாக காஷ்மீர் 2019 எலெக்ஷனில் புல்வாமா பாம் பிளாஸ்ட் ஆச்சு. அந்த சோல்ஜர்ஸ் வச்சே எலெக்ஷனை ஜெயிக்கிறாரு. இவருக்கு செத்தாலும் ஜெயிக்கிறாரு, மக்கள் சாவலனாலும் மனுஷன் வந்து பாரு நான் எவ்வளோ நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்கேன்ட்டு அப்படி டிகால்ட்டி விடுறாரு. செத்தா பாரு ஹிந்து கத்திரேமே, மக்கள் கத்திரேமே, நான் வேணும், நான் தான் இருக்கணுங்கிறாரு. ஸோ கண்டிப்பாக எதுவும் பண்ணுவான் மனுஷன், எதுவும் பண்ணாமலாம் இருக்குல்ல. மாஸ்டர்ஸ் ஆஃப் டிசிட், மாஸ்டர்ஸ் ஆஃப் டைவர்ஷன், மாஸ்டர்ஸ் ஆஃப் ட்ராமா, எதுவும் நடக்க தான் போகுது. அதில் எழுதி வச்சுக்கோங்க. தேங்க்யூண்ணா. நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஸ்பேஸ் கிராஷ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஹோஸ்ட்டுக்கு எதுவுமே காட்டலையா? ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு. உங்களுடைய டைம் டியூரேஷன் நீங்கள் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா விமே எண்டனா, பிகாஸ் ஸ்பேஸ் கிராஷ் ஆக போகுது. ஹோஸ்ட்டுக்கு எதுவுமே காட்டலையா? ஸோ மேபி இட் வில் பி ப்ராப்ளம். இல்லை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாமாண்ணா? உங்களுக்கு இல்ல போதும். ஐ திங்க் we have covered all the topics. ஏதோ ஃபாஸ்டா क्वेश्चंस இருந்தா கேட்டுருங்க. பியூஷ் ப்ரோ, ஒரு நிமிஷம். லைக் ஆக்சுவலா நான் வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எங்க ஏரியால நிறைய லைக் இந்த குவாரிஸ்லாம் நிறைய இருக்கு. ஆக்சுவலா எங்க ஊரை சுத்தி தான் அதிகமா இருக்கு. சொல்ல போனா எங்க வீட்டை சுத்தியே அரௌண்ட் ஒரு 12 குவாரிஸ் இருக்கு. ஸோ ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நாளாவே இதை அப்போஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டு. பட் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக போன வருஷம் வந்து யாரோ ஒருத்தங்க வந்து அது ரிலேட்டடாக ஏதோ எஃப்ஐஆர் சம்திங் ஏதோ இது பெட்டிஷன் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து செக் பண்ண வந்தப்போ அவங்களெல்லாம் இது பண்ணி அமௌண்ட் கொடுத்து அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டாங்க.
ஸோ அவங்க கவர்மெண்ட் சைட்லேயும் வந்து இது எதுவும் பண்ண முடியல. ஸோ அதை அப்போஸ் பண்ணி நம்ம சைடில் எதுவும் பண்ண முடியுமா? இல்லை அதுக்கு ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஐடியா அந்த மாதிரி எதுவும் வேணும்? ஹம்பல் ரிக்வெஸ்ட். நான் ஒரு தாட்டியும் இது வந்து எப்படியாச்சும் இந்த ஆர்டிஐ போடணும், ஃபைல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், இது ஒரு செஷன்லயும் ஒரு ஸ்பேசஸ் செஷன்லயும் இதை எம்பசைஸ் பண்ணிடுறேன். எந்த டாபிக் இருந்தாலும் நான் அதை எப்படியும் கொண்டு வந்துடுறேன். ஸோ நீங்க ப்ளீஸ் பிரைவேட் பர்சனல் மெசேஜ்ல வந்துருங்க, ஃபேஸ்புக்ல காண்டாக்ட் பண்ணுங்க, என்ன மெசஞ்சர்ல. ஓகே ப்ரோ. ஆர் ட்ரை டு கெட் மை வாட்ஸ்அப் நம்பர் ஃப்ரம் சிங்கம் கரடி புலி கிட்ட வாங்கிடுங்க, கொடுப்பாங்க. பட் ப்ளீஸ் கம் ஆன் ப்ரைவேட் சாட்ல. நான் சொன்னேன்ல, இப்போ நாமக்கல்ல முகிலன் இன்னைக்கு பப்ளிக் ஹியரிங் நடந்தது. இப்போ இன்னொரு கேஸ் வந்து காஞ்சிபுரம்ல வந்து அது டக்குன்னு பேர் உத்திரமேரூர் தாலுக்ல ஒரு மைனிங் எதிர்த்தா ஒரு எச்சினூர் ஏரின்ட்டு ஒரு சேவ் எச்சினூர் ஏரின்ட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் வந்துருங்க லைனுக்கு. யா, கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் ஒன்றிய வைரஸ். தேங்க்யூ. நான் உங்களுக்கு அவருடைய நம்பரை ஷேர் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, கண்டிப்பா ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றி. நம்ம செஷனை முடிச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் இட்ஸ் 1 hour. ஸோ வழக்கம் போல் எப்பயும் போல் நீங்கள் வந்து அந்த உங்களுடைய பதில்களை வந்து ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் கொடுத்துருக்கீங்க. தோழர்கள் மைக் ரிக்வஸ்ட் நிறைய கொடுத்துருக்கீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஸ்பேஸ் கிராஷ் ஆக போகுது, அது தெரியுது. ஸோ அதனால் வந்து இந்த இது ரெக்வஸ்ட் பண்ண முடியல. இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து பியூஷனை ஜாயின் பண்ணுவார். உங்களுடைய கேள்விகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் அப்போ பதிவு செய்யலாம். ரொம்ப நன்றி பியூஷனா. எங்களுடைய கருத்துக்களுக்கு வந்து ரொம்ப மதிப்பளித்து நீங்கள் வந்து எப்போ கேட்டாலும் வந்து வர்றதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் போல் இது தொடரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரொம்ப நன்றி தோழர்களே. லிசனர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அவ்வளோ நேரம் வந்து பியூஷனுடைய அந்த ஸ்பீச்சை கேட்டதுக்கு. உங்களுக்கு எந்த கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து இன்கேஸ் அவர் லைனில் இல்லைன்னா கூட நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், நான் கூட அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன். ரொம்ப நன்றி அனைவருக்கும், இந்த ஸ்பேஸில் இணைஞ்ச அனைவருக்குமே. அதே போல் ஹோஸ்ட் பண்ண கரடி அவர்களுக்கும் மிக்க நன்றி. மைக் ரிக்வஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ண முடியாதவங்களுக்கு சாரி பிரதர்ஸ். இன்னொரு நாள் கண்டிப்பாக நம்ம வந்து இதை பற்றி நம்ம பேசலாம். ரொம்ப தேங்க்ஸ். ஹோஸ்ட் நீங்கள் எண்ட் பண்ணிக்கலாம். கேட்குதா ஹோஸ்ட்? ஓகே, மேபி அவருக்கு எதுவும் கேட்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ பிரதர்ஸ். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. எண்ட் பண்ணிக்கலாம் ஹோஸ்ட், எண்ட் பண்ணிக்கலாம்.